ஒரே ஒரு சுவாமிக்காக இந்தியாவில் உள்ள தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ண மாதிரி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் 3 வேளை சாப்பாட்டை அன்லிமிட்டடா இலவசமா போடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்க? தைப்பூசத்தன்னைக்கு நம்ம முருகனை தரிசனம் பண்ண முருகன் கோயில்களுக்கு போவோம். ஆனா முருகனை நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த இந்த ஒரு மகானை பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் தைப்பூசத்தன்னைக்கு இந்த ஒரு ஊருக்கு படையெடுத்து போவாங்க. வருஷத்துல ஒரே ஒரு நாள் வரக்கூடிய தைப்பூச பெருவிழாவான கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் ஆலய கொடியேற்றம் மற்றும் ஜோதி தரிசனத்தை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே வடலூர் ராமலிங்கலார் அடிகளார் கோயிலுக்கு தான் போகுது. அங்க அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்க? இங்க வந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி காட்டுவாங்க. இந்த ஜோதியில அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமலிங்க அடிகளார் இந்த உலகத்தை விட்டு மறையக்குள்ள இந்த அணையா தீபத்தை ஏத்தி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த ஜோதியை தைப்பூசத்தன்னைக்கு பாக்குறதுக்கு மிகப்பெரிய கொடுப்பன வேணும். அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாம நீங்க வருஷத்துல 365 நாளைக்கு இந்த ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாட்டை அன்னதானமா இலவசமா சாப்பிட்டுட்டு போகலாம். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம்? நீங்க நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு போனீங்கனாலும் வள்ளலார் கோயில் உள்ள சுட சுட சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க வள்ளலார் அணையா அடுப்பையும் ஏத்தி வச்சிருக்கிறதுனால எத்தனை பேர் வந்தாலும் எங்களால சாப்பாடு போட முடியும் அப்படின்னு வள்ளலார் ஜோதி வடிவில் இருக்கிறாரு அப்படின்றதுதான் உண்மை.